Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. மீனாட்சி கோயில் அங்கே ஒரு பெரிய பிரமாதமான கிளி கூண்டு இருக்குது. நூற்றுக்கணக்கான கிளிகள் இருக்கும், பஞ்சவர்ண கிளிகள் எல்லாம் இருக்கும். ஸ்கூலுக்கு போகிறப்ப அதை குறுக்க போனால் அப்படி கட் பண்ணி போயிடலாம். வெள்ளியம்பலம் ஸ்கூல் இது. அப்படி உள்ளே போகிறப்ப அந்த கிளிகளை பார்க்குறப்ப அதில் யாரோ ஒருத்தன் என்கிட்ட சொல்லிட்டான், இந்த கிளி கூண்டில் இருக்குது, இதில் ஒரு கிளி தான் ராத்திரி ஆனால் மீனாட்சி அம்மா தோளில் போய் உட்காந்துருது. அந்த கிளியை கண்டுபிடிச்சி நம்ம கஷ்டத்தை சொல்லிட்டோம்னா அப்படியே அம்மா உடனே எல்லா இதுவும் சால்வ் பண்ணிடுவாங்கன்ட்டு இந்த வேலையே எனக்கு இது வந்து மீனாட்சி அம்மா மேலே போய் உட்காரப்போகுது, புஜத்தில் இப்படியே இது வருது. ஏன்னா இந்த கிளிகளுக்கும் எனக்கும் ஒரு உறவு இருக்குது. சின்ன குழந்தையில் எனக்கு முதல் பாடம் அது கற்றுக் கொடுத்தது பல்லாண்டு பல்லாண்டு பல்கோடி நூற்றாண்டுன்னு ஆண்டாளுடைய பாடல்களை தான் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. பாசுரம் தான் முதல்ல அப்படியே. அப்போ யார் என்னங்கிறப்ப இந்த மாதிரி ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள். அப்புறம் எனக்கு எழுத கற்றுக் கொடுக்குறாங்க. அந்த எழுத கற்றுக் கொடுக்குறப்ப என்னுடைய தாத்தா அம்மாவுடைய அப்பா சின்ன பட்டு வேட்டி கடுக்கம் போட்டு தங்க நெல் கொடுத்து அரிசி பரப்பி அதில் ஹரி ஓம் அப்படின்னு எழுத கத்துறாரு. அப்படியே காப்பரிசி அதெல்லாம் பண்ணி அப்படி பண்ணிட்டாங்க. அப்படியே ஆனால் அந்த காலத்தில் அந்த தங்க நெல்லாம் காணாமல் போயிடுச்சு. அந்த கற்றுக் கொடுத்த தமிழ் இன்றைக்கி என் கை கொடுக்குது. சூப்பர் சூப்பர் சூப்பர். அதோடு அப்படியே வந்து பத்திரிகைகளில் கதை எழுதுறது போகிறது இதுகளில். ஆனால் அந்த ஆண்டாள் வந்து என் மனசில் நின்றுட்டாங்க. இது வரைக்கும் நான் எழுதின படத்தில் ஒரு படத்தில் கூட பெண்ணை கெட்டவளாக எழுதினதே இல்லை. எல்லாம் உயர்ந்த நோக்கத்தில் உயர்ந்த பெண்கள் அவங்களுடைய கஷ்டம் அப்படி தான் எழுதுகிறேன். அன்னக்கிளியாக இருக்கட்டும், நீங்கள் எந்த படம் எடுத்தாலும் பெண்கள் கொண்டாட வேண்டிய ஒரு எழுத்தாளர்னு சொல்லலாம். ஆமாம், உண்மையிலேயே நான் வந்து சின்ன தப்பு கூட இந்த 218 படத்தில் பண்ணதில்லை. இப்போ கூட ஒரு வெப்சீரியல் ஒன்று வந்தது, வரன்முறையை மீறி வந்தது. பெரிய சம்பளம் முடியாது சொல்லிட்டு சிங்கப்பூர் போயிட்டேன். அது என்ன 3 வேளை சாப்பிடணும், அது என்ன பிரியாணி தான் சாப்பிடணும், பழைய சோறு வெங்காயம் சாப்பிட்டா போதும். அதை அதனால் அதில் மாறுபடுறதே இல்லை. நீங்கள் சினிமா கதாசிரியருக்கு முன்னாடி ஒரு பத்திரிகை கதாசிரியராக இருந்த போதே இளையராஜாவை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது இல்லையா? இந்த இளையராஜா எப்படின்னா அவருடைய பெரியன் பாவலர் வரதராஜன் அற்புதமான ஒரு பாடகர். கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் மார்க்சிஸ்ட் பார்ட்டியில் அவர் வந்து மிகப்பெரிய பிரச்சார இயக்கம் நடத்துவார். அப்படி உங்களுக்கும் கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட தொடர்பு? ஆமாம், என் சித்தப்பா தான் என் சங்கரையா. அப்படி நாங்கள் மார்க்சிஸ்ட் ஃபேமிலி அப்படியே டோட்டலாக. இன்றைக்கு வரைக்கும் கடவுளுங்கிறது 2 பேர் தான் எனக்கு, அப்பாவும் அம்மாவும் தான். முதல்ல உங்களுக்கு இளையராஜா அறிமுகமானாரா இல்லை அவருடைய சகோதரரான பாவலர் வரதராஜா அறிமுகமானாரா? முதல்ல அறிமுகமானது பாவலர் வரதராஜன். அவர் வந்து மங்கம்மா சத்திரம்னு மதுரையில் ஒரு சத்திரம் இருக்குது. அது மார்க்சிஸ்ட் பார்ட்டிக்கு இது தானே, வசதி கிடையாது, அங்கே தான் தங்க வைப்பாங்க. அங்கே தங்குறப்ப இப்போ பாஸ்கர், அமர், ராஜா, வரதராஜன். இப்போ என்னுடைய வீடு வந்து வைகை வடகரா, வைகை ஆற்றை ஒட்டி பாலத்தை ஒட்டி வீடு. வைகை வடகரையில் இருக்கும்போது முதல்ல ஒரு கட்சி நடத்துகிறோம். அதில் வந்து அவர் பாடுறாரு. பாடினா அவருடைய ஹைலைட்டாக ஒரு பாட்டு கொண்டாடுவார். பாரு பாரு பயாஸ்கோப்பு பாரு 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 அப்படி இப்படி. நான் வந்து அப்படி ஜனங்களே கொந்தளிச்சு ஆரவாரம் பண்ணுவான். போட்டு பிச்சை எடுத்து போயிடுவார். பெரிய ஹீரோ ஆயிடுவார் அந்த ஏரியா போகிறோம். அப்போ இவங்க அங்கே இருக்காங்க. இப்போ இவங்களோட அப்படியே எனக்கு நட்பு வருது. உங்களுக்கு அப்படியே பேசி 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 இவங்க வந்து மங்கம்மா சத்திரத்துலேருந்து இந்த 3 பேரும் அப்படி வருவாங்க. வேறு இப்போ பாஸ்கர், அமர், ராஜா 3 பேர் வருவாங்க. நாங்கள் அப்படி சுற்றுறது, எங்கள் வீட்டில் சாப்பிட்றது, வைகை ஆற்றுல போகிறது, இப்படி கனவுகள். அதில் எனக்கு அந்த காலங்களில் எனக்கு ரொம்ப பிடித்த பாட்டு கங்கை கரை தோட்டம்னு வானம்பாடியில் கவிஞர் பண்ணியிருக்காரு. வாழ்க்கையில் மறக்க முடியாத பாட்டு கங்கை கரை தோட்டம்னு ஒன்று, பெண்கள் கூட்டம். ஆமாம். அப்புறம் இன்னொரு பாட்டு அந்த மாலை நேரத்தும் மயக்கம்னு ஒரு பாட்டு. இது 2மே ரொம்ப இருக்கும். மாலை பொழுதின் மயக்கத்தில் அது ராஜாவுக்கு அந்த பாட்டு பிடிக்கும். இதை நாங்கள் பாடுறது, இதை ராஜா குரலில் கேட்குறப்ப எனக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்கும். வைகை ஆற்றுக்குள்ளே அப்படியே வைகையில் சுற்றுறது, பேசுகிறது. இந்த கனவுகள் வந்து ஏன்னா எங்கள் அப்பா சினிமா எடுத்தார், அப்படியா எங்கள் தாத்தா சினிமா எடுத்தார். அப்படி எல்லா சினிமா தான். தாத்தா தொடர்புக்கு தாத்தா வந்து மல்லிப்பள்ளின்னு பானுமதி அம்மா வச்சு ஒரு தெலுங்கு படம் பண்ணாங்க. அங்கே தான் படம் ஃப்ளாப் ஆகுது. விதவா விவாகத்தை வச்சு மல்லிப்பள்ளியில் மறுகல்யாணம் அது அடி வாங்கிது அந்த காலத்தில். அப்புறம் அங்கே குடும்பம் தவிக்குது.
இந்த மாதிரி நேரத்தில் எங்கள் அப்பா அவர் சினிமாவில் வர்றார். டிஆர் மகாலிந்த ஹீரோவை வச்சு அவர் படம் பண்ணுறாரு. அந்த மதுரையில் சித்திரகலா ஸ்டுடியோன்னு ஒரு ஸ்டுடியோ இருக்குது. அதில் தான் படங்க ஷூட்டிங். ஆமாம், அதில் எப்படின்னா வேலை பார்த்தா வீட்டுக்கு போகிறதெல்லாம் இல்லை, எல்லோரும் அப்படி நாடக ஆர்டிஸ்ட் மாதிரி இருக்கணும், 3 வேளையும் சோறு போடணும். அப்படி தான் இது நடந்தது. அப்போல்லாம் சினிமா அப்படி தான் இருந்தது. அப்புறம் மிக்சர் கேமரா அப்படி இதில் வேடிக்கை பார்க்குறது இந்த மாதிரி அது இதாகிடுச்சு. இப்படி சினிமாவில் லாஸ் ஆகிட்டே வர்றாங்க. சினிமாவுக்கு கதை என்னன்னு எப்போ அதுதான் இப்போ ஒரு கதை எழுதுகிறேன் பத்திரிக்கையில். இந்த பத்திரிக்கையில் கதை எழுதுகிறப்ப அது வரைக்கும் சாதாரணமாக அப்படி இப்படி இருக்கிறப்ப நான் எழுதின கதைகள் இணை கோடுகள் அப்படின்னு ஒரு கதை. ஒரு நல்ல அரசியல் தலைவன் ஒருத்தன் சோஷியல் ரீஃபார்ம் பண்ணணுன்ட்டு பிரச்சாரம் பண்ணுறான். ஒரு விபச்சாரத்தை ஒழிக்கணும் முதல்ல எடுக்கிறான் ஸ்டெப்பு. அதில் விபச்சாரிகளை பார்த்து இது பண்ணாதீங்க, தப்பு, மக்களை இது பண்ணுங்க அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லுவாள். அதை தொடர்ந்து ஒரு ஹீரோயினை ரஞ்சிதம்னு ஒரு ஹீரோயினை டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பான். அவள் அவசரமாக கிளம்புறா, ஒரு பார்ட்டி வெயிட் பண்ணுறான்ட்டு. இவன் டார்ச்சர் பண்ணால் அவள் கேட்பான், இவ்வளோ தூரம் சொல்கிறீங்களே குடும்ப பெண்ணாயிரு என்னை எவாங்க கட்டிக்கிடுவான். நான் கேட்குறேன், இப்போ நீ அந்த பொண்ணு ஒரு விலைமாதா? அவன் விலைமாது சொல்லுவான். இப்போ நீ என்னை கட்டிக்கிறியா குடும்ப பெண்ணாக இருக்கேன்பா. இவன் ஆடிட்டுவா, சொல்லுங்கள் தலைவரேம்பாங்க. சரிப்பா, நீ மட்டும் நல்ல ஒய்ஃபாக உனக்கு நல்ல கணவனாக நான் இருக்கேன்பா. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அப்புறம் இது பண்ணி பேசி எல்லோரும் சொல்லுவாங்க, இல்லை நான் வாக்கு கொடுத்துட்டேன், அவளை ஒரு பொண்ணாவது நம்மளால் திருத்திரண்டு கட்டிடும். ஆனால் இவனுடைய பிரச்சனை எப்போ பார்த்தாலும் அங்கே பிரச்சனை, இங்கே பிரச்சனை, ரேஷன் கடை பிரச்சனை, ஜெயிலுக்கு போவான் வருவான். இப்போ இந்த கதை ஓப்பன் ஆகிறப்ப இது தமிழ்நாட்டின் சிறந்த கதையாக மாலை முரசில் பரிசு வாங்கியிருக்கு. பரிசு பணம் 15 ரூபா தான். ஆனால் அந்த நிர்வாக குழுவில் அவ்வளோ பெரிய பாராட்டு இதுங்கெல்லாம் இருந்தாங்க. அதில் இந்த கதை ஓப்பன் பண்ணுறப்ப ஒரு நாள் பெரோலில் வர்றான், வீட்டு வாசலில் உட்காந்து, வீடு பூட்டி இருக்குது. இந்த பொண்ணு அந்த விபச்சாரத்துக்கு போன பெண்ணு லேட்டாக வருவாள். புருஷனை பார்த்தோன்னே ஷாக் ஆயிடுவான், எப்போ வந்தீங்க என்னன்னு. கதவு திறப்பா வாங்கன்னு. அப்போ வாசல் உட்காந்து கேட்பான். ஒன்றும் இல்லை, நான் கேள்விப்பட்டதெல்லாம் பொய்யா இருக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லுவான். அவள் சொல்லுவாள், இல்லையே அது உண்மைன்னு சொல்லுவாள். அவள் ஷாக் ஆயிடுவான், என்ன அப்படி சொல்கிற, நீ என்கிட்ட என்ன சொன்ன, நீ நல்ல மனைவியாக இருக்கணும்னு சொன்னில்லன்னு சொல்லுவாள். நீ என்கிட்ட என்ன சொன்ன, நல்ல கணவனாக இருக்கணும் தானே சொன்னேன், நல்ல தலைவனால நீ இருக்க, எனக்கு ஒரு கணவன் தான் வேணும். அவனால் சமூக அக்கறையை விட்டு வர முடியலை, இவளுக்கு கணவன் தான் தேவை. அன்போடு 2 பேர் பிரிஞ்சிருவாங்க. இவன் விபச்சாரத்துக்கு கிளம்புவா, அவன் ஜெயிலுக்கு புறப்படுவான். பெரல் அது ஈவினிங் ஜெயிலில் சரண்டர் ஆகணும். 2 பேரும் பக்கத்தில் தான் போகிறாங்க. இவங்க இனிமேல் என்னை சந்திக்க மாட்டாங்கன்னு முடித்தேன். அதிரி ஆகிப்போச்சு. இது கதையினுடைய சாயல் புதுமை பெண்ணில் இருக்கு அப்படியே இருக்குது. பாரதிராஜா படத்தில் எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த கதையை பாரதிராஜா படிக்கிறார் தேனியில், மாலை முரசில் வந்தது. அதான் படித்து அற்புதமான கதைன்னு பாஸ்கர்ட்ட எல்லாம் சொல்கிறப்ப பாஸ்கரை சொல்கிறோம், என் ஃப்ரெண்டு தான் எழுதியிருக்கான்னு சொல்கிறேன். அப்படியே அதில் நட்பு வருது பாரதிக்கு எனக்கு. அப்படி அப்புறமா நான் எழுதுகிற கதைகள் இதான் நீங்கள் எப்போ அவரை சந்திச்சிங்க பாரதிராஜாவை? அதுக்கு நான் சந்தித்தது சென்னையில் தான் சந்திக்கிறேன். அங்கே உங்களை பற்றி அறிமுகம் பேனா நட்பு மாதிரி. அப்பப்போ இளையராஜா மட்டும் எனக்கு லெட்டர் எழுதிட்டே இருப்பான். ஒரு கார்டு வரும், அந்த கார்டில் நல்லா விசாரிச்சு வருது, உன்னை பற்றி சின்னசாமி ரொம்ப கேட்டான் அப்படின்னு சொல்லி எழுதிக்கிட்டே இருப்பான். இல்லை, ஒரு சினிமாவுக்கு கதையெல்லாம்னு எந்த தைரியத்தில் சென்னைக்கு புறப்பட்டு வந்தீங்க நீங்கள்? எனக்கு சினிமாவில் ஜெயிக்கணும், குடும்பம் ஒரு பிரம்மாண்டமான குடும்பம் நொடிச்சு போய் வந்துருச்சு. எல்லாம் காசை கொண்டு போய் விட்டுட்டாங்க, ஏன் அறிவை கொண்டு போய் சம்பாதிச்சான் அப்படின்னு நினச்சி எல்லாருக்குமே பயம், எப்பா ஏதாவது ஒழுங்காக வேலை விட்டியே பாருப்பா அப்படி இப்படின்னு. அதில் இங்கே எல்லாருமே பெரிய போஸ்ட்டில் இருக்காங்க. என்னுடைய சமூகத்தை சேர்ந்தவங்களாம் மெட்ராஸ் மேயரா ராமசாமி நாயுடு தாத்தா இருக்கார், மெட்ராஸ் கமிஷனர் ஆஃப் போலீஸை முனுசாமி நாயுடுன்னு ஒரு தாத்தா இருக்கார், எங்கள் பாட்டிக்கு பிரதர்ஸ், அவங்க எல்லாம் பெரிய பெரிய போஸ்ட்டில் இருக்காங்க. இங்கே சித்தப்பா குரம்பட்டன் இருக்கார், மார்க்ஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டி பெரிய தலைவர். நான் சொன்னேன், எங்கே நல்லா வந்தால் அந்த வீட்டுக்கு போவோம், இல்லாட்டி போக மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து பொட்டி வச்சுக்கிட்டு கிளம்பிட்டீங்க. பொட்டிலாம் ஒன்றுமே கிடையாது, 40 பக்கம் நோட்டுகளில் கதை அப்படின்னு. அதுதான் ஆஸ்தி. அதுதான் முதல்ல நான் அலைஞ்சது தாம்பரத்தில் இறங்கிட்டேன். சென்னைன்னு உடனே அப்போ சென்னை வருது அப்படின்னு தாம்பரம் தான் சென்னைன்னு இறங்கிட்டேன். தாம்பரத்தில் இறங்கி சென்னைங்கிறது ரொம்ப தூரம் இருக்குதுன்னு சொன்னோடனே நடந்தேன். அங்கே இருந்தா நடந்து மவுண்ட் ரோடுக்கு வந்தால் அப்போ ஓட்டு வீடு, மவுண்ட் ரோடு ஒரு ஓட்டு பில்டிங், மவுண்ட் ரோடுக்கு மவுண்ட் ரோடு போஸ்ட் ஆஃபீஸில் அங்கேருந்து எங்கள் சித்தப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறேன், ஜனசக்தி ஆஃபீஸ்க்கு. அவங்க என்னை காணா தேடிக்கிட்டு இருக்கிறாங்க எல்லா இடத்துலையும்.
எங்கேப்பா இருக்க எங்கேப்பா பதறிட்டார் அவர். இந்த மாதிரி மவுண்ட் ரோட் போலீஸ் ஆஃபீஸர்னு சொல்கிறேன், அங்கேயே இருப்பா அப்படின்னு. ஜீவானந்தமும் சித்தப்பாவும் அம்பாசிடர் காரில் வர்றாங்க. வந்து ஒரு அப்படி இப்படின்னு இது பண்ணி கொண்டு போயிட்டார். அப்போ எனக்கு பனங்கல் பார்க்கிட்ட மேயர் கிருஷ்ணமூர்த்தின்னு அவர் மேயரார் பின்னாடி அவருடைய ஒரு இது இருக்குது. அந்த கிரவுண்டை ஒட்டி ஒரு வீடு. இங்கே தான் வள்ளிக்கண்ணன், தீகா சிவகசங்கரன், இப்படி தமிழறிஞர்களுடைய அப்படி அவ்வளோதான். யாராவது ஒருத்தன் டீ கொடுப்பான், டீ வாங்கி கொடுப்பாங்க, 1/2 போட்டுக்கிறது, அப்படி வாழ்க்கை இப்படி ஓடுது. ஆனால் சினிமாவுக்கான டோர் திறக்கலை. இப்படி போராடி அப்புறம் சினிமாவில் ஊருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஊருக்கு போயிடுறது, ஏமாத்திடுறது. இங்கே இருந்தால் ரொம்ப கஷ்டம் எல்லாருக்கிட்டு. ஊருக்கு போகிறேன் சொல்லிட்டு அப்படி இப்படி சொல்லிட்டு அந்த பாண்டியனில் போகிறேன்னு சொல்லிட்டு காசு வாங்கிட்டு ஜேப்பிச்சு எங்கே காணாமல் போயிடுறது. அப்புறம் இங்கே சென்னையில் சுற்றிக்கிட்டே இருக்கிறது. இப்படி எங்கெங்கெல்லாம் எப்படி உங்களுக்கு பாலமுருகனுடைய அவர்கிட்ட தான் முதல்ல அசிஸ்டன்ட். அதுதான் இங்கே வந்து எல்லாம் சுற்றிட்டு அதுக்கப்புறம் உண்மையிலே பசி தாங்க முடியல. லாரி ஏறி மாதிரி போயிட்டேன். அங்கே தான் போய் நேராக வீட்டுக்கு போனால் கேவலமாக பேசுவாங்கள்ல எல்லோரும். தெருவில் என்னமோ சினிமாவில் கிளிக்க போகிறேன்னு போனால் திரும்பி வந்துட்டான்ட்டு அப்படின்னு ஒரு டீ கடையில் உட்காந்துருந்தா யாரோ ஒருத்தர் பார்த்துட்டான். வீட்டு போய் செல்வராஜ் வந்திருக்கான், ஒரு டீ கடையில் உட்காந்துருக்கான் கோரிப்பாளையம் பக்கத்தில், அப்படி இப்படின்னு வீட்டில் இருந்து ஓடி வராங்க. அந்த மாதிரி நேரத்தில் பாலமுருகனுடைய பிரதர்லாம் இருக்கார், சுகிருதராஜன் பேர். மனித நேயமுள்ள ஒரு நண்பர் அவர் ஒரு நாள் என்னை மீட் பண்ணுறார். அந்த கதை நீங்களா எழுதுறீங்க அப்படின்னு. மாலை முரசு அவ்வளோ பெரிய ஃபேமஸ் கொடுத்துருக்குது. மாலை முரசு பல இடத்துல அவங்க கொண்டு போய் அறிமுகப்படுத்திச்சு. ஆமான்னு சொல்கிறேன். நீங்கள் வாங்கலை மெட்ராஸ்க்கு, நான் பாலமுருகன்ட்ட சொல்கிறேன். சரி வரேன்னு சொல்லிட்டேன். இப்போ மெட்ராஸ்னா கொண்டு விடுவாங்க வீட்டில். அப்படியே நொந்து மனோபலால் பாதி இருந்தால் நான் பார்த்துக்கிறேங்க. அப்படி நான் நிற்கிறேன். அவ்வளோ சாப்பாடு இல்லை ஒன்றும் இல்லை அப்படி. அப்புறம் கொஞ்சம் இது பண்ணி ஒரு நாள் கிளம்பி வந்துட்டேன். அவரோட ஒரு வருஷம் ஒர்க் பண்ணேன் பாலமுருகன்ட்ட. அப்புறம் அங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்பவே நமக்கு அந்த அடங்கி போகிற வாழ்க்கை இல்லையே, நம்ம இண்டிவிஜுவலாக ஜெயிக்கணும் அப்படிங்கிறனால இதுக்கிடையில் பாலமுருகன்ட்ட வர்றதுக்கு முன்னாடி மல்லியராஜபால்கிட்ட ஒர்க் பண்ணேன். அப்படியா? ஆமாம், மல்லியராஜபால்கிட்ட தான் முதல்ல ஒர்க் பண்ணேன் சினிமாவில். இப்போ ஜீவனாம்சுக்கு வந்தீங்களா? இல்லை, ஜீவனாம்சம் தான் முதல் படம், ஜீவனாம்சம் தான். அதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணது வந்து கே பாலதண்டாயுதம். பாலதண்டாயுதம் ரெக்கமெண்ட். மல்லியராஜபாலுக்கு கம்யூனிஸ்ட் தலைவர் பல பேரோட பழக்கம் உண்டு. இல்லை அவரும் கம்யூனிஸ்ட் தான். அப்புறம் ஜீவனாம்சம் படத்தில் ஒர்க் பண்ணுறேன். அது சிவகுமார் ஹீரோ. லக்ஷ்மி அப்போ தான் அந்த படத்தில் தான் அறிமுகம். இந்தி பிரச்சார சபாவுக்கு எதிர்த்தாப்பில் அந்த ஆஃபீஸ் இருக்குது. அப்புறம் பார்த்தா அதில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப நல்லா தான் போய்கிட்டு இருந்தது. திடீர்னு ஏதோ ஒரு கேஸ், நாகேஷ் கேஸு ஏதோ மாட்டி. அப்போ அண்ணா சிஎம்மாக இருக்கார். அதில் படம் நின்று போச்சு. நாகேஷ் ஒய்ஃப் அது எதுக்கு இது பண்ண அந்த அரெஸ்ட் ஆகி ஏதோ இதாகி போய் அப்படி போயிடுச்சு. படம் நின்று போச்சு. இது கடையில் அப்படியே ஆஃபீஸில் ஒன்றுமே இல்லை, அப்படி இருக்குது. திருப்பி தாக்கு பிடிக்க முடியல. திருப்பி போகிறப்ப தான் நம்ம இந்த இவரை பார்க்குறேன், சுகிரராஜன். ஜிஆர் நாதனும் ஏதோ ஒருத்தர், ஒரு பெரிய அருமையான ஃபோட்டோகிராஃபர் டைரக்டர். ஜிஆர் நாதன் தான். ஆமாம், கண்ணதாசன் மிக நெருங்கிய நண்பர். நீங்கள் சொல்கிற அந்த படம் வானம்பாடி பாட்டு சொன்னீங்க, கரெக்ட். அதனுடைய டைரக்டர் அவரோட கொஞ்ச நாள் எங்கேயுமே கரெக்டாக நமக்கு இதாகலை. இந்த மாதிரி ஒரு போராட்டத்தில் அப்படி போய்கிட்டே இருக்கிறப்ப தான் பாலமுருகனோட என்னென்ன படம் பணியாற்றுவீங்க? பட்டிக்காட பட்டினமா, சபதம், அப்புறம் நம்ம எடிட்டர் தேவன் அவர் ஒரு படம் பண்ணார், அவசர கல்யாணம் பண்ணது. அப்புறம் வந்து தனியாக வந்து வசந்த மாளிகை. இந்த வசந்த மாளிகை படம் பண்ணுறதுக்கு தான் மகாபலிபுரத்தில் ரூம் போட்டிருக்கார் ராமநாயுடு. பாலமுருகனுக்கும் அவருக்கு வந்து சாருக்கு தனி ரூமு, எனக்கும் பஞ்சர்நாச்சலாம் கண்ணதாசனுடைய ஸ்டேடு. எங்கள் 2 பேருக்கு தனி ரூம். இங்கே தான் நாங்கள் சந்திக்கிறோம். கம்போசிங்காக போட்டு கம்போசிங்காக வேண்டி ஒரு ரூமில் கண்ணதாசன், ஒரு ரூமில் பாலமுருகன், ஒரு ரூமில் பாலமுருகன் அசிஸ்டண்ட்டும் கண்ணதாசன் அசிஸ்டண்ட்டும் அப்படி இருக்கும். இப்போ நானும் பஞ்சு செட் ஆகுது. அப்போ நிறைய இலக்கியங்கள்லாம் பேசுகிறப்போ என்னையா இவ்வளோ படிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே வருவார். ஏன்னா உலக இலக்கியங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கிறேன் நான் வந்து. அப்படியே வந்துட்டார். உங்கள் மேலே ஒரு ஈர்ப்பு வருது அவருக்கு. அப்புறம் பீச்சுக்குள்ளே போகிறது அப்படியே போயிட்டு, இப்போ இவங்க வந்து ரூமில் தண்ணி போடுவாங்க கவிஞர்லாம், அந்த கேங் தண்ணி. நானும் பஞ்சும் அப்படியே மெல்ல கிளம்பி பீச் பக்கம் போய் இந்த தண்ணி ஊற்றுற ஜக்கில் அதில் மிக்ஸ் பண்ணிடுது ட்ரிக்கை, கிளாஸ் எடுத்துகிட்டு பீச்சில் உட்காந்து அங்கேருந்து ஜாலியாக தண்ணி போட்டு. ஆமாம், இப்படி அதில் ஒரு நல்ல நட்பு வருது. ஒரு நட்பு, அதை மீறி ஒரு சகோதரத்துவமான ஒரு இது அப்படியே வருது. அவர் ரொம்ப ரொம்ப ரசிப்பார். சின்ன சின்ன கதை கூட ரசிப்பார். நம்ம எழுதின கதைகள்லாம் நம்ம ஒரு நாளைக்கு நம்ம சேர்ந்து ஒரு படம் பண்ணுவோயா, இப்படியே வருது. அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்புறப்ப கேவி மகாதேவன் தான் மியூசிக், வசந்த மாளிகை. அவருக்கு அசிஸ்டண்டாக வந்து எஸ்.ஏ. சந்திரசேகர், பிரகாஷ் ராவுக்கு பாப்பையா. அங்கே இருந்த எல்லாருமே அப்படி இருக்காங்க. எல்லாம் என்ன நட்பில் தான் இருக்கேன் எல்லோரும் அப்படி. அப்புறம் நான் என்னையும் பஞ்சு ட்ராப் பண்ண சொல்லி காரில் அனுப்பிச்சிட்டாங்க.
ராக ஒன்று ஒரு அஸ்டண்ட் கேவி மகாதேவனுக்கு. நாங்கள் காரில் வரோம். அப்போ பஞ்சு சார் ஏதோ இதில் தமிழ்வாணம் வந்து ஒரு படம் எடுக்கிறார் ஜெய்சங்கர் வச்சு, காதலிக்க வாங்க. ஆமாம், அந்த படத்தை பற்றி அந்த பஞ்சு சார் பேசிட்டே வர்றாரு. அவ்வளோ ரிலேட்டிவ் எனக்கு ரொம்ப தெரியும் தமிழ்வாணனை. எவ்வளோ ஒரு மியூசிக் டேரக்டரை போட்டு அவன் யாரையோ வச்சு பாட்டு எழுதிக்கிட்டு ரொம்ப சினிமாவில் யாரை நம்புறதுன்னு தெரியல, அவருக்கு வாய்ப்பு தரல அப்படின்னு ஒரு கொந்தளிச்சு பொங்கி கிங்கி வந்து மூசா ஸ்ட்ரீட்டில் இறங்குறாரு பஞ்சு சார். இறங்குறப்ப அந்த முன்னாடி வந்து இறங்குறாரு, பின்னாடி நானும் அந்த ராகவும் இருக்கும். அந்த ராகவும் கீழே இறங்குறாரு. நீங்கள் போங்க அப்படின்னு சொன்னார் பஞ்சு சார். ரொம்ப பண்பாக பேசுறது இல்லை அவர் இல்லை ஒரு விஷயம் சொல்லிடலான்ட்டு இவ்வளோ நேரம் காட்டாங்கிட்டான் முரட்டு போயின்னு சொல்லிட்டே வந்தீங்களே, அந்த ராகவும் நான் தான். பஞ்சு சார் போதையெல்லாம் ட்ராப் ஆயிடுச்சு. அந்த மியூசிக் டாக்டர் அவர் தானே, அவன் மியூசிக் அப்படி அப்புறம் ராயோட்ட அப்படி போயிட்டா எல்ராம்ஸ் ரோடு வீட்டுக்கு போகிறேன். எனக்கு சிரிப்பு தாங்கலை. என்னடா பஞ்சு சார் இப்படி காமெடி பண்ணிட்டாங்க. இப்போ வர்றப்ப பஞ்சு சார் வந்து என்கிட்ட ஒரு மனசை விட்டு ஒரு இது சொல்கிறார். அவர் கல்யாணத்துக்கு சங்கர் கணேஷ் மியூசிக் வச்சுருக்காரு, கச்சேரி பார்ட்டி ரிசப்ஷனில். அது வந்து அப்போ விஸ்வநாதனுக்கு இவர் வந்து கண்ணதாசன் வந்து கேவி மகாதேவனை ரெக்கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படி ஏதோ ஒரு போட்டி, அந்த மேட்ரு எனக்கு தெரியல. அதில் விஸ்வநாதனுக்கு பஞ்சார் பிடிக்காமல் போயிடுச்சு. பிடிக்காமல் போன உடனே என்ன அது நாளைக்கு பஞ்சு இது இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அதெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டார் சங்கர் கணேஷ். அப்போ சங்கர் கணேஷ் அவர்கிட்ட அசிஸ்டண்டாக இருக்காங்க, போகக்கூடாது சொல்லிட்டாரு. இங்கே எல்லாம் ரெடியாகி கல்யாண வீட்டில் ரிசப்ஷனுக்கு வரல, பாட்டுக்கே வரவே இல்லையா, அவமானம் தாங்கலை. அப்போ தான் அவங்க என்ன தகவல் சொல்லிட்டாங்க, எம்எஸ்வி போகக்கூடாதுன்ட்டார். இவர் மனசை உறுத்திடுச்சு. இது அப்படி ஒரு பகை இருக்குது அதுக்குள்ளே. இப்போ இந்த மாதிரி வர்ற ஒரு லேசான பாதிப்பு ஒன்று இருக்குது, அது பின்னாடி வெடிச்சது. இப்போ நான் வந்து மருத்துவச்சின்னு ஒரு கதை சொல்கிறேன். பிரமாதயான்னு சொல்லிகிட்டே இருக்கார். இப்போ அவருடைய சகோதரர் இன்னும் சுப்புன்னு சகோதரர், அவன் தான் மடியனை படம் பண்ணிகிட்டு இருக்காரு. அது எம்எஸ் விஸ்வநாதன் தான் மியூசிக். நான் அப்பா அவர் சொல்கிறாரு, எம்எஸ்சி வச்சு தான் சுப்பு பண்ணிக்கிட்டு இருக்கான், எனக்கு பிடிக்கலையா, புதுசாக யாராவது போடணுங்கிறப்ப சார் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், பாவலர் பிரதர்ஸ்னு பேர், 3 பேர் வெளுத்துக்கிட்டுறாங்க மியூசிக்கில் அப்படி சொல்லிக்கிட்டே வர்றேன். ஒரு நாளை மீட் பண்ணுவேயா இப்படி புதுசியா, நானே புதுசு நீயும் புதுசு இப்படியே வராரு. அப்புறம் அந்த மேட்டு போயிடுச்சு. இதுக்கடையில் நான் மீட் பண்ணுறப்ப ஒரு உனக்கு ஒரு பெரிய சான்ஸ் வரப்போகுது. இப்போ இதில் இளையராஜா எப்போ சென்னைக்கு வந்தார், உங்கள் பின்னாடி அவர் வந்துட்டாரா? இல்லை நான் வந்து திருப்பி இங்கே நீங்கள் வந்து பாலமுருகன்ட்ட சேர்ந்த பிறகு வந்துட்டார் அவருங்க? இல்லை அப்போ வரல அவங்க. நான் அதுதான் அதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த இது ஜீவனாவசம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி நின்று போச்சு. போகிறப்ப பாலதண்டாயத்துக்கு ஒரு கடிதம் எழுதினேன். அந்த கடிதம் பத்திரமா அவர் எழுதுனது, கவலைப்படாதீங்க தோழர், திருப்பி நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படி சொல்லி அந்த கடிதம் மட்டும் பத்திரம் வச்சுருக்கேன். அதில் அவர் வந்து நான் போயிட்டேன். இப்போ நான் போய் இவங்க வந்து அங்கே ஒன்றும் கச்சேரி ஒன்றும் சரியாக இல்லை, ஏதோ குழப்பம், பாவலர் வரதராஜனுக்கும் கட்சிக்கு குழப்பம், அது மாதிரி இதில் கச்சேரி இல்லை, ஏதோ பண்ணணுங்கிற ஒரு நிலைமை. அப்போ இவங்க வந்து அப்போ பாரதி இங்கே வந்திருக்காரு, பாரதிராஜா வந்துட்டாருங்க. ஆமாம், நான் போன பிறகு பாரதிராஜா அங்கே வந்துட்டார். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை பின்னாடி பாரதிராஜா? ஆமாம், நானா ரொம்ப 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் அங்கே வந்துட்டேன், அவரும் லேட்டாக வந்துட்டார். அப்புறம் வந்திருக்காரு. அப்போ வந்து உட்ஸ் ரோட்டில் இதில் வேலை பார்க்குறாரு பாரதிராஜா. அப்போ இவங்க வந்து யானைக்கல்னு மதுரையில் ஒரு இடத்துல பார்க்குறாங்க. ஒன்றும் சரியாக வரலடா, அதனால் நாங்கள் மெட்ராஸ் போகிறோம், உன் கையில் எவ்வளோ பணம் இருக்குடா உங்ககிட்ட? ஆமாம். என்ன பாஸ்கர் வந்து நான் பாட்சா இருந்தால் சொல்லி, என்ன பாட்சா இல்லை டைட்டாக இருக்குது, உன் கையில் எவ்வளோ பணம் இருக்குது, சரின்ட்டு கூப்பிட்டு போய் 10 ரூபா இருந்தது கொடுத்தேன். அவங்க வந்துட்டு அப்புறம் சென்னை கிளம்பிட்டாங்க. அங்கேருந்து லெட்டர் எழுதுவோம், வா 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 சின்னசாமியை பார்க்கணுங்கிறான். அப்படி ஐயோ மெட்ராஸ்னாலே எங்கள் வீட்டில் அலறாங்களே இப்படி ஒரு போராட்டம். அதுக்கப்புறம் சரின்ட்டு நான் வந்து மெட்ராஸ் வரேன். பஸ்ஸில் வந்து இறங்கினேன், மாம்பழத்தில் இறங்கி நேர இதுக்கு போயிட்டேன். இவங்க ரூம் எடுத்து பாரதி ரூமில் தங்கியிருக்காங்க. பாரதி ரூமில் தங்கின உடனே நான் போன உடனே ராஜா வந்து அப்படியே கூப்பிட்டு போயிட்டான், வாடா எவ்வளோ நாள் வாடா இருக்கான் சின்னசாமி இருக்கான் அப்படி இப்படி சொல்லிட்டு எல்லாம் போயாச்சு, பேசியாச்சு. ஏன்னா பார்க்காட்டி கூட 2 பேருக்குள்ள ஒரு பழக்கம் இருக்குது ரொம்ப நாளாக. அப்படி இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறப்ப தான் பாரதி முதல்ல பார்க்குறேன். அப்புறம் உன்னை பற்றி ரொம்ப சொல்லுவாயா அப்படி இப்படின்னு பாரதி சொல்லிகிட்டு இருக்க. அப்படி இப்படி தான் ஆயிடுச்சு. இங்கே போய்கிட்டே இருக்குது. அமர் தான் இதெல்லாம் பண்ணுறான், சமையல்லாம் பண்ணுவான், பிரமாதமாக பண்ணுவான், தாளிக்காமலே குழம்புலாம் வைப்பா சார். அப்படியே அப்போ கில்லாடி அவன் வந்து டீலாம் சாப்பிட்டா இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். எப்படி போயிட்டு இருந்தது. இப்போ என்ன கதையாக இருக்குது, ஒரு கதை நம்ம நாடகம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோடனே
நான் சொன்னேன் என்கிட்ட ஊசி இலை காடுகள்னு ஒரு கதை இருக்குது, டைட்டில் சூப்பராக இருக்கியா அப்படி பண்ணி சொல்கிறாங்க. இப்படி அப்போ அந்த கதையை நான் சொல்கிறப்ப நான் சினிமாவாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். பாரதிக்கு வந்து ஸ்டேஜுக்கு வேணும். இல்லை இது இப்படி பண்ண முடியாது ஸ்டேஜில். அவர் சொல்கிறது கரெக்டு தான், சினிமா வேறு ட்ராமா வேறு, ஸ்டேஜுக்கு சில மாற்றம்லாம் வேணும் அப்படிங்கிறப்ப எனக்கு இரிட்டேட் ஆகிடுச்சு. என்னது இது, இல்லை அதெல்லாம் பண்ணக்கூடாது, இல்லை அப்படி பண்ணாதான் சார் என்ன சரியாக வரும் அப்படி. அப்புறம் ஒரு ஸ்டேஜ் வந்த உடனே போடா எந்த மயிராண்டே நீ நான் மெட்ராஸ் ஸ்கூலில் தூக்கி எரிஞ்சிட்டேன் ஃபைலில் பார்த்தன்னைக்கு சண்டை. ஐயோ அப்போ நான் அலறி பாரு என்ன சொல்லிட்டான், யோ முதல்ல அவனை வெளியே போய் சொல்லியா, ஏன் ரூமில் வந்துட்டு எந்த மயிராண்டிக்கு கதை எழுத வைக்கிறான்ட்டான். நான் உட்காந்து அவரே திட்டேன். அப்புறம் என்ன அந்த கதை அதை ஒருத்தர் தொட்டானா கோவம் வருது நமக்கு. போடாம இரு நான் போகிறேன், நீ வரது 10 வருஷமா இங்கே தான் ஓட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். கிளம்புனா அவன் தெளிவா பாரு அந்த டெல்லின் சட்டை போட்டுருந்தான், குளிச்சுட்டு போட்டுருந்தேன். அவன் போட்டத சட்டையை அயன் துவச்சி பாரத சட்டை ஆமாம் போட்டிருந்தேன். என் சட்டை காயுது, அந்த என் டெல்லின் சட்டை என் சட்டை கரெக்டிட்டு போய் சொல்லுகிறான். கலட்டிட்டு கிளம்பிட்டேன். அப்படி ஒன்றுமே லக்கேஜில் கையில் அந்த ஃபைலு இது அப்படியே அங்கே இங்கே சுற்றி அப்போ மல்லிராஜபால்கிட்ட வேலை பார்த்துக்கிறதுல ஒரு நாமக்கல் கவிஞருடைய பேரனோ யாரோ ஒருத்தர் எனக்கு ஒரு நட்பு, அதான் ஜீவபாரதி அந்த மாதிரி ஏதோ ஒரு பேர் வரும். அவர் தற்செயலாக லஸ்ஸில் பார்த்துட்டார். முருடீஸ்னு ஒரு லாட்ஜ் இருக்குது அந்த இடத்துல, அவர் மயிலாப்பூரில் அங்கே இடத்துல பார்த்தோன்னே அவர் என்ன சொல்லுவார் அப்படி இப்படின்னு. அப்புறம் அப்படியே இதாகி செட்டாகி முருடீஸ் லாட்ஜில் தங்கி அங்கே தங்கி இங்கே தங்கி இப்படி போகிறப்ப லைஃப் கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்கஷனுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. போனால் நான் சொல்கிற விஷயங்கள் பிடிக்குது. அப்போ ஒரு ஃபுல்லாக அதுக்கு பேர் கலாய் பூசுறது அப்படி போனால் நல்ல பாயிண்ட் இருக்கிறாச்சா ஒரு 100 ரூபா கொடுப்பாங்க, 50 ரூபா கொடுப்பாங்க, இப்படி அதெல்லாம் ஒரு வண்டி ஓடுது. இப்போ நான் நினச்சேன் இதுக்கு இன்னொரு நண்பனுடைய இதில் இருக்கணும் அப்படி சொல்லிட்டு பெல்ஸ் ரோடில் ட்ரிப்ளிகனில் ஒரு டி சாந்தின்னு ஒரு ஹோட்டலில் மெஸ்ஸு அதில் ஒரு ரூம் எடுத்துட்டு தனி ரூம். ஏன்னா ஃபைலு புத்தகம் எப்போ பார்த்தா எழுதுவேன், தனி ரூமாக இருந்தால் தான் எழுதுறது சௌரியமாக இருக்குன்ட்டு. அப்புறம் கொஞ்சம் சில்லறை சேருது அப்படி இப்படின்னு மெஸ்ஸில் ஒரு அக்கௌண்ட் நாயர் அங்கே வந்து மெஸ்ஸு பிரதர்ஸ் மெஸ்ஸுன்னு ஒரு பெரிய ஃபேமஸான மெஸ்ஸு, அதில் அக்கௌண்ட் வச்சுட்டேன். 18 ரூபா 30 டிக்கெட்டு லஞ்சு, அவ்வளோதான். டிஃபன்லாம் கட்டு. இப்போ மாடு இவங்க எங்கெங்கோ தேடுறாங்க தேடினா நான் தான் பஸ்ஸில் தானே பார்ப்பேன், முன்னே நடந்துக்கிட்டு தெரிஞ்சேன். இப்போ பஸ்ஸிலலாம் போயிட்டுருக்கணுன்னே இவங்களுக்கு ரொம்ப இதாகிடுச்சு. அப்புறம் ஒரு வாங்கடா எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் பிரதர்ஸ் மெஸ்ஸில் சாப்பிட சொன்னேன். என்னென்னா ஒரு பெரிய பிளேட்டில் கிண்ணமாக கொண்டு வான், ஈரல் கிட்னி தலைக்கறி எல்லாம் கொண்டாடுவான். பாஸ்கர் ஐயோ இனிமேல் நம்ம மத்தியானத்தில் இங்கே சாப்பிட்டுடா. நல்ல அருமையான ஒரு சாப்பாடு. அப்படியே இப்படி அது செட் ஆயிடுச்சு. இதுக்கு பாரதி என்ன ஆகிட்டார், கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பகையிலேயே இருந்தவர் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. திருப்பி பாரதி ராஜா நீங்கள் தான் சஃபேர் தியேட்டரில் பார்த்து அருமையான கதை இருக்குன்னு இதை சொல்கிறீங்க. அது பின்னாடி இப்போ நாங்கள் கொஞ்சம் இப்படி அதில் போகிறப்ப தெலுங்கு கம்பெனிகளில் ஒரு லிங்க் கிடைக்கிது. அவங்க என்ன பேசினாங்கன்னா எப்படின்னா டிஸ்கஷனுக்கு முன்னாடி எங்ககிட்ட கதை இருக்குது, ஸ்க்ரீன் ப்ளே இருக்குது, எல்லாம் இருக்குது, அதை தான் டெக்கரேட் பண்ணணும், உங்களுக்கு எவ்வளோன்னு கேட்பாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, பணத்தை பற்றி பிரச்சனை இல்லை, என்னென்னா நமக்கு ஒரு இடம் வேணும், ஒரு அங்கீகாரம் வேணும்ன்ட்டு. அப்போ அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி 500 ரூபா சம்பளம், 100 ரூபா அட்வான்ஸ், இது முடிஞ்சோன்னே பாயில் வாங்கிக்கிறேன். அது பாட்டுக்கு வண்டி ஓடுது. இவங்க சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க, எங்கெங்கோ சுற்றுக்கிறாங்க, இந்த மாதிரி செட் ஆகுது. அப்போ தான் பாரதி வந்து மயில்னு வந்து ஒரு கதை வச்சுருக்காரு. அந்த கதையை வந்து எஸ்பி பாலசுப்ரமணியத்து மூலமாக அதை சினிமா எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க என்எஃப்டிஸில். இந்த பாலு கூட இவங்கெல்லாம் ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. ஏன்னா அதை சினிமாவில் பாடிக்கிட்டு இருக்காரு பாலு. சினிமாவில் அப்போவே பிரபலமான பாடகர். ஆமாம், அதனால பாலு கூடவே எல்லோரும் ரொம்ப பாலு கூடவே சுற்றுவாங்க. கொஞ்சம் நம்ம போனோம்னா கொஞ்சம் இருக்கியா பாலு வந்துடுவார், நான் போயிட்டு வந்துடுவான்னு சொல்லி போயிடுவாங்க. சரி போய் ஏதோ லைஃப் செட் ஆக வேண்டியது தானே அப்படி இந்த மாதிரி போய் அங்கே வெங்கடேஷ் ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிறார், ஜிகே வெங்கடேஷ். அங்கே அவர் ஒரு காட்ஃபாதர் மாதிரி இவங்களை கைட் பண்ணுறாரு. சூப்பர். அதில் கைட் பண்ணி அவர் ரெக்கார்டிங் கொண்டு போகிறார். இதில் ஒழுங்காக ரெக்கார்டிங் வாசிச்சது இளையராஜா தான், கிட்டார் வாசிப்பான். மாதிரி கொஞ்சம் வாசிப்பான். பாஸ்கரனுக்கு வந்து வாசிக்க தெரியாது, அவர் தபேலா இல்லை. ஆமாம் தபேலா. இப்படி ஒரு காமெடி தான், வறுமையை காமெடியாகவே கடந்து வர்றப்போ இதில் இப்படி நிறைய போய் இந்த பஞ்சு சார் ஃப்ரெண்ட்ஷிப் வந்த போது தான் ஒரு இதாகுது. வந்து பஞ்சு சார் மருத்துவச்சி கதையில் உயிரை விடுறப்ப இவங்களை சொல்லி இதுக்கு இடையில் பஞ்சு சார் லேட் பண்ணிகிட்டே இருக்கார். அப்போ அஸ்டண்டாக தானே இருந்துகிட்டு இருக்கார் அப்படியே. அப்போ நான் என்ன பண்ணேன், மகேந்திரன் எங்கள் எல்ராம் சொல்ல ஒரு இடத்துல வீடு அந்த ஹோட்டல் பின்னாடி. அப்போ என்கிட்ட செல்வா ஒரு கதை பண்ணலான்னு சொல்லிட்டு
ஆளுக்கு ஒரு ஆசைன்னு ஒரு படம் வந்து கதை பண்ணேன். இந்த கதையை முதல்ல மகேந்திரனுக்கு தான் சொன்னேன். பிரமாதமாக இருக்குது. ஆனால் அப்போ வச்சிருந்த பேர் வந்து சம்சாரம் சம்பாதிக்கிறாள் அப்படின்னு பேர் அந்த கதைக்கு. நல்லா இருக்கு அப்படி இப்படிங்கிறப்ப நான் சொன்னேன், மகேந்திரன் என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நல்ல பிரமாதமாக மியூசிக் பண்ணுவாங்க, இந்த படத்தில் எப்படியா அவங்க மியூசிக் பண்ணிடுறேன்னு மகேந்திரன்ட்ட ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்போ அப்படியா, நான் ரஞ்சித் ஹோட்டலில் இருக்கேன், அங்கே வர சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு அவங்கள தான் வர சொன்னாப்புல. ஆனால் நான் ஏதாவது நம்ம அறிமுகப்படுத்தி வச்சுருவோமே அப்படின்னு நானும் ரஞ்சித்து போயிட்டா மேல் ரூம் போயிட்டோம். அவர் சொன்னால் 5 மணிக்கு ஈவினிங் 5 மணிக்கு மியூசிக் குமார் மேலே போகிறார். ஏன்னா இவங்களும் ரூம் போட்டிருக்காங்க போல இருக்குன்னு நான் சொல்கிறேன். கொஞ்ச நேரம் கழிச்சு சரின்னு நம்ம கேட்போம், மணி 5:15 கீழே தான் இருக்கீங்களா, மேலே வாங்க அப்படின்னு ஒன்று இவங்க மேலே போகிறாங்க. போனால் குமார் உட்காந்துருக்கான். அப்போ மகேந்திரன் மியூசிக் டைரக்டரா சான்ஸ் கேட்டு வந்திருக்காங்க அப்படின்னு அந்த குமார் பார்வையிலே சுற்றுவா போல இருக்கு. அப்படி என்ன வர சொல்லிட்டு பண்ணிட்டாங்க. என்ன சிச்சுவேஷனோ யாருக்கு என்ன தெரியும். அப்போ குமார் மியூசிக் போட்டு கிருஷ்ணமஞ்சி டைரக்ஷனில் ஒரு படம் ஹிட்டுன்னு நினைக்கிறேன். குமார் ஒரு அப்போ பரபரப்பாக இருக்கார், பாலச்சந்தருக்கு பண்ணி அந்த மாதிரி பாலச்சந்தருக்கு போய் கதை சொல்கிறார், அவர்கிட்ட சொல்கிற இவங்களை. அப்போ ஒரு ரைட்டரெல்லாம் இருக்காங்க அனந்து இவங்கெல்லாம், நீங்கள் தான் குமார் இருக்கார் அப்புறம் வேறு எதுக்கு அப்படிங்கிறாங்க. பாலச்சந்திரன் மட்டும் கொஞ்சம் பெருந்தன்மையாக வர சொல்லுவேன் பார்ப்போம் என்ன பார்த்து வச்சுக்கிறோமே அப்படிங்கிறாரு. இப்போ பஞ்சாயநாச்செல்லாம் இன்னும் பார்க்கல இளையராஜாவை. இந்த மேட்டரில் சொல்கிறப்ப இளையராஜாக்கே நம்பிக்கை போயிடுச்சு, சுற்றியாச்சு. ஏன்னா ஏற்கனவே நிறைய முயற்சி பண்ணி அவமானம் நிற்க வச்சு அப்படி. நான் சொன்னேன், இல்லை பஞ்சு சார் ரொம்ப ஹானஸ்ட், அவருக்கு ஏதோ பேக்ரவுண்டு கரெக்டாக செட் ஆகணும் வெயிட் பண்ணுறாரு, உனக்கு நல்ல லைஃப் கிடைக்கண்டா அப்படி சொல்லிட்டு அப்படியே வரப்போ ஒரு நாள் பாண்டி பஜாரில் சாந்தபவன் ஒரு ஹோட்டலில் போகிறேன், சாப்பிட போகிறேன். பஞ்சு சார் வர்றாரு. ஐயோ என்னையா திடீர்னு தலைமறைவாயிடுற, நீ மதுரை வரைக்கும் ஓடி போயிட்டே என்னச்சையா அப்படின்னு, வாயா அப்படின்னு சொல்லிட்டு க்ளப் ஹவுஸில் ரூம் போடுவோமாயா அப்படின்னாரு. 10 ரூபா க்ளப் ஹவுஸில், சிவாஷ் கோயிலுக்கு தவிர 10 ரூபா க்ளப் ஹவுஸில் ரூம் போட்டோம். யாரோ ஃப்ரெண்டுன்னு சொன்னில, ஆனால் நல்லா இருந்தால் தான் ஒத்துக்குருவேன். நான் 100கணக்கான பாட்டு கவிஞரோடு இருந்துட்டேன், நீ அது தப்பாக நினச்சிடாத, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சரின்ட்டு அடுத்த நாள் வந்துட்டார். அடுத்த நாள் வர சொல்லிட்டு நான் போயிட்டேன், டிஸ்கஷனுக்கு போயிட்டேன். இளையராஜாவை அடுத்த நாள் வர்றான், சாயந்தரம் வர சொல்லிட்டார் பஞ்சு சார், 7 மணி போல் வர்றான். அப்போ கல்யாணின்னு ஒரு பையன் வயலினிஸ்ட், இளையராஜா ரொம்ப காலம் இருந்தான். அந்த அவங்க வீடு மாம்பழம் ஸ்டேஷனுக்கு அந்த பக்கத்தில் இருக்கும். அங்கேருந்து ஏதோ வரான், வந்துட்டா இவன் பஸ்ஸில் இறங்கி அவன் பாஸ்கர் எல்லோரும் வராங்க க்ளப் ஹவுஸுக்கு. நானும் பஞ்சாயத்து சாப்பிட்டுக்கிட்டோம், தண்ணி சாப்பிட்டுட்டே இருக்கோம். அப்போ வந்தவங்க என்கிட்ட வந்து இதான் நான் பஞ்சு சார் தான் என் ஃப்ரெண்டு ராஜா இப்படி ராஜையா, அதுதான் ஃபஸ்ட்டு அவங்க மீட் பண்ணது. அவன் பாம்குரோ தப்பாக சொல்லிட்டு இருக்காங்க. க்ளப் ஹவுஸ் தான் ஃபஸ்ட்டு அங்கே, அதுக்கப்புறம் ரொம்ப நானே இருந்தேன். ஆமாம், க்ளப் ஹவுஸில் தான் அவன் பாடி காட்டுறான். பஞ்சு சார் அவனை பார்த்ததோ நம்பிக்கை இழந்துட்டார். அவருக்கு என்ன, நான் ஜிப்பா போட்டு ஜில்லுன்னு உருவாம் போல இருக்க ஒரு மியூசிக் பார்த்துருந்தா சின்ன பையனாக இருக்காங்க அப்படின்னு. ஆனால் பாடினப்ப குழப்பமாயிட்டார். இது கடையில் ட்ரிங்க்ஸ் சாப்பிடியா அப்படின்னாரு. எனக்கு இளையராஜா பற்றி நல்லா தெரியல. அப்போ அவனுக்கு வந்து 6ல் சனினா அர்ச்சனை பண்ணலாம், பேரில் சனினா என்ன பண்ணுறது, ஏதாவது ஏடக்கூடமாக பேசுவான். அதனால் நான் இல்லை அவனுக்கு அந்த பழக்கம்லாம் இல்லை. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு பிரெயின் வாஷ் பண்ணி ஒரு இடம் செட் ஆகுது, இவன் எதாவது சொல்லிவிட்டானே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக அதை சொன்னேன். அப்படியா, அது நல்லதான் அப்படி இப்படின்ட்டு அவர் குடிச்சிருந்தார். அவர் சரிப்பா நான் சொல்லி விட்றேன்ப்பா அப்படின்னோடனே சார் நான் பஸ் ஏற்றிட்டு வந்துடுறேன் சார்ன்ட்டு கூப்பிட்டு வந்தேன். நீங்கள் மட்டும் குடிக்கிறேன், அவர் தான் குடிக்க சொல்கிறார்ல, ஏன்டா நீ வேணாண்ணே. டே ஏற்கனவே சுசிலா அம்மா வந்து குமார் மியூசிக்கில் ஏதோ பாடி அந்த அம்மா அழுது கலட்டாகி போச்சு. குமார் மியூசிக்கில் கிட்டாருக்கு போயிட்டான், ஒரு நோட்டை வந்து இவன் தப்பு பண்ணிட்டான்னா அந்த அம்மா தப்புன்னு தெரியல, கட்டுன்ட்டாங்க. அப்போல்லாம் ஒரே டக்கில் தானே எல்லாம் போயிட்டு இருக்குது. அப்போ கட்டினோடனே அந்த அம்மா சொன்னாங்க, சுசிலா நான் கரெக்டாக தானே பண்ணேன், அங்கே ஏதோ இல்லை அந்த அம்மா யாரையோ நினச்சிக்கிட்டு பாடிடுச்சுட்டான் இளையராஜா. அந்த அம்மா அழ ஆரம்பிச்சிருச்சு, கலட்டாகிடுச்சு. அப்போ குமார் வந்து இப்போ வெளியன்ட்டான். ஆமாம், அது பிரபலமான பாடகி இளையராஜா. அப்போ தான் அப்போ இருக்காரு அங்கே அந்த சுசிலா மேலே அங்கே ஒரு இது ஆப்பு விழுகுது அவனுக்கு சுசிலா மேட்டரில். அதனால் நான் சொன்னேன், நீ எதாவது பேசிடுவாடா, உனக்கு ஒரு இங்கேதாம்மா பேச தெரியாது, அதெல்லாம் ஒரு லைஃப் சேஃபாக கொண்டு போகணுண்டா, நீ குடிச்ச சும்மாவே பேசுகிற அப்படின்னு. அதெல்லாம் அப்படியா, நீ அவமானப்படுத்திட்டா, நீ மட்டும் குடிச்சிட்டு அப்போ நீயும் குடிக்காமல் இருந்திருக்க வேண்டியது தானே, நீ யோகியா, நான் நீ எவ்வளோ சண்டை போடுற அப்படி இப்படிங்கிறதா. டே உனக்கு ஒரு வாய்ப்புக்காக நான் பண்ணுறேன்,
அப்படி இப்படி போயிட்டான். இளையராஜா இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்க, முதல்ல அவருக்கு நம்பிக்கை இல்லை. திருப்பி எப்போ திருப்பி வந்து பஞ்சுக்கு வந்து இன்னொரு தடவை கேட்கணும். பாம்க்ரோவில் இது வைக்கிறார். பாம்க்ரோவில் வைக்கிறப்ப அவர் கொஞ்சம் ஹோப் வருது. அப்போ அந்த ஸ்பூல் வாங்கிட்டு வந்துட்டாங்க. வாங்கி போட்டு கேட்டு காமிச்சு அப்படி இதாகிட்டாங்க. அப்போ எம்எஸ் விஸ்வநாதனை கூடவே வந்திருக்காங்க அந்த டீம் எல்லாம். சுப்பு, கேஎன் சுப்புலாம். ஏன்னா பெரிய செட்டப். அவர் சாரதா ஸ்டுடியோ மேனேஜர், பெரிய போஸ்ட்டில் இருந்தார் அவர். அப்படி விஸ்வநாதன் வச்சு தான் படம் பண்ணுங்கிறாரு. இப்போ பஞ்சுக்கு இவர் முடிச்சு போச்சு. இவருக்கு ஒரு மியூசிக் நாலேஜ் இருக்குது. அதனால் பஞ்சு சார் என்ன பண்ணாருன்னா, அந்த கவிஞர் வீட்டுக்கு ஏற்றாப்புல ஒரு கல்யாணம் பண்ணுவான், அதில் வந்து இது பண்ணிக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை வாசி காமிச்சிட்டு எல்லாருக்கும் ஒரு கிராண்ட் ரிஹர்சல் பண்ணிட்டான் அப்படின்ட்டாங்க. அப்போ இளையராஜா எல்லார்ட்டையும் பேசி யாரும் பேமெண்ட் கிடையாது, ஒரு 4-5 பாட்டு வாசிலான்ட்டு வந்து எல்லோரும் சின்சியராக வந்தாங்க. நான் அந்த கட்சியை வந்தேன். கண்ணையா அண்ணன் பிரமாதம் பண்ண அருமையாக அசைச்சிட்டான். பிரமாதம். எல்லோரும் கேட்டவங்க போகிறா நீங்கள் அசந்து போனாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப பிரமாதமாக செட் ஆகி லைஃப் செட் ஆயிடுச்சு. படம் ரெக்கார்டிங் நடந்த காமெடி தான் உங்களுக்கு தெரியுமே. அப்படி அதெல்லாம். அதனாலும் அந்த பாஸ்கரனுக்கு வந்து அமருக்கும் உண்மையிலேயே ஒரு ஹியூமர் இருக்கும் எப்போவுமே. இவன் மட்டும்தான் நரசிம்மராவ், மன்மோகன் சிங் மாதிரி இளையராஜா, அவங்க 2 பேரும் சூப்பராக பாஸ்கர் அமரும் காமெடி பண்ணுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். எவ்வளவு கஷ்டத்தையும் காமெடியில் கடந்துருவான், அப்படி எடுத்துருவான். நான் வந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் அங்கே தவிக்கிறப்ப அமர் என்கிட்ட கேட்குறான், அண்ணே ரொம்ப பசி தாங்கலை, இப்போ நீ நினச்சா இன்றைக்கி ஒரு அரைப்படி அரிசி வாங்கிடலாம். என்கிட்ட பணம் இல்லைடா. வேணாண்ணே, பணமே வேணாண்ணே அப்படின்னு. என்னடா பண்ணணும், நான் என்ன பண்ணணும் சொல்கிறேன் அமருன்னு சொன்னேன். சாப்பிடலாம், எனக்கு கூட பசிக்குது இல்லை அப்படின்னா. இல்லைண்ணே, இந்த கதை எழுதி ஃபைல் வச்சுருக்கீங்களா, இந்த வீசை போட்டுருவோமாண்ணா. நான் யோசித்தேன், என்ன கதை தானே, மனசில் இருக்கிற கதை போட்டுடா அமருன்னு. போட்டுனேன். அப்போ நம்ம இதுக்கு 4 வீடு தள்ளி பழைய பேப்பர் ஒரு கடை இருக்குது. அண்ணே நிஜமாண்ணே. அப்போ அந்த அட்டையெல்லாம் சேர்க்க மாட்டாங்க, ஃபைலில் இருக்கிற அட்டையை. அதை கிழிச்சிட்டு அதை எடுத்தவன் சொன்னான், அண்ணே தப்பாக நினைக்க மாட்டேங்கன்னு சொன்னேன். கதையில் வெயிட்டே இல்லைன்னு அடி செருப்பால் என் கதையை கொடுத்து கதையில் வெயிட். அவர் சொன்னது அரிசி வாங்குற அளவுக்கு வெயிட் இல்லை. இல்லை அவன் வேணும்னு பண்ணுறான். அவன் கதையில் வெயிட்டே இல்லையே, போட்டால் தப்பு இல்லைங்கிறான். அவன் அந்த ஐடியாவில் சொல்கிறான். அவன் காமெடி பண்ணிட்டான். அப்புறம் போய் அரிசி வாங்கிட்டு அவன் என்ன பண்ணிட்டான்னா, கதையில் வெயிட் கொண்டாந்தான். இந்த வீசைக்கு கொடுக்குறப்ப கதை நிறைய ஃபைலு. அந்த கதையை கொடுக்குறப்ப பையை எடுத்துகிட்டு போவான் கையில், ஒரு மஞ்சள் பை. இந்த பையனுடைய வாயை திறந்துருவான். அரிசிலாம் குமிச்சு வச்சுருப்பாங்க. ஒரு விரலை விட்டு இப்படி எடுத்துகிட்டு அரிசி செஞ்சுக்கிட்டே இருக்கும். புரியுதா? இந்த அரிசி இதில் விழுந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த கடைக்காரன் அதை போட்டு இதை நெருக்க போகிறப்ப ஒரு சின்ன படிக்கல் எடுத்து உள்ளே போட்டான். தராசில் பேப்பர் இருக்கு நடுவில். அப்புறம் அவன் மொத்தமாக கொட்டுவாங்க. அப்படி செட் ஆயிடுச்சு. வந்து பச்சை சிகப்பு மிளகா இதெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. என்ன பண்ணுறது, அரிசி இருக்குது, கஞ்சி வச்சுட்டான். சிகப்பு மிளகா அரைக்கிறான் சார் பையன். சூப்பர். அவ்வளோதான். குழம்பு தண்ணி ஊற்றிட்டான். இப்போ கஞ்சி இருக்குது பாருங்கள், பிளேட்டில் ஊற்றுறான். கொஞ்சம் மேடாக இருக்குல்ல, ஆப்ப மாதிரி மேடாக இருக்குல்ல, அதில் அந்த சிகப்பு தண்ணியை ஊற்றுவான். கலர்ஃபுல் சாப்பாடு. ஆமாம். இப்போ காரசாரமாக ரொம்ப ரொம்ப அருமையான பசங்க சார். ரொம்ப லைஃப்பில் அந்த காலம் வந்து காமெடியாக வருவான். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.